ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது காலையில் விடிய எழும்பி தக்கண்ட ஒரு உப்புமாவை கிண்டி சாப்பிட்டு போட்டு காலமை சாப்பாட்டுக்கு இது செவ்வரத்தம்பூ இருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. செவ்வரத்தம்பூ டீ. ஏன்னா நான் காஃபி அது குடிக்கிறதில்ல தான், நான் ஏதாவது ஒரு ஹர்ப்ஸில் குடிச்சிட்டு இருந்துருவேன். ஒன்று க்ரீன் டீ குடிப்பேன், அல்லது இப்படி செவ்வரத்தம்பூவில் ஏதாவது அவிச்சு குடிப்பேன், அல்லது ஏதோ ஒரு ஹர்ப்ஸை அவிச்சு குடிக்கிறது காலையில். இதுதான் எந்த வேலை காலையில். இது உப்புமாவும் இது எனக்கு இல்லை, இது எங்களோட விட்டு இருக்கிற மெட்டாக்களுக்கு நான் செய்தது காலையில். இது செய்து போட்டு எங்களுக்கு காலையில் வெளியில் போகிற ஒரு வேலை இருந்தது. இதுதான் இந்த டீ, இதான் நான் குடிக்கிற டீ. மெட்டாக்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுப்பேன். இது எனக்கு தனியாக நான் எடுத்து குடிக்கிற டீ. இதை முடிச்சு கொண்டு எங்களுக்கு வெளியில் போகிற அலுவல் இருந்தது. என்னென்னா சின்னவை ஆறாவை வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்க இல்லாதவரே, அவைக்கு ஸ்கூல் இல்லாத நாளில் 3 நாள் தானே அவள் ஸ்கூலுக்கு போகிறவ, மற்ற நாள்களில் அவைய வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க இல்லாத. எனக்கும் லீவ் இல்லை, துஷிக்கும் லீவ் இல்லை. யாருக்காவது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு நாளில் லீவு கிடைக்கிற நேரம் தான் அவைய எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். அப்போ எனக்கு ஹாலிடே இல்லை, ஆனால் இவருக்கு ஹாலிடேயில் இருந்தபடியால் எனக்கு ஈவினிங் வேலை, எனக்கு ஈவினிங் 4க்கு வேலை. அப்போ அதால் அந்த 4க்கு முன்னுக்கு நான் வேலைக்கு வந்துட்டு வெளியில் போய் வந்துட்டு நான் வேலைக்கு போகணும். அப்போ அதான் குயிக்காக நாங்கள் அந்த காலமை சாப்பாடுகளை முடிச்சுட்டு குயிக்காக வெளிக்கிட்டு போனா தான் அந்த அலுவலை முடிச்சுட்டு நான் திருப்பி ஈவினிங் வேலைக்கு போகணும். எந்த சோம்பேறித்தனத்தை நான் பார்த்துட்டு நான் வேலைக்கு போகணும் என்று பார்த்துட்டு இருந்தால் பிள்ளைய எந்த டைம்னா வச்சுருக்கலாது. அதுக்காக என்னையே நானே தியாகம் பண்ணிக்கொண்டு இதை செய்கிறேன். இது நாங்கள் ஹோபிள் டவுனுக்கு நாங்கள் போகணும். நாங்கள் இதுக்கு டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஆனால் இது நீங்கள் ப்ரீ டிக்கெட் வெள்ளனவே நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் கிட்ட நீங்கள் இப்போ முதல் நாள் 2 நாளைக்கு முன்னுக்கு புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட காசு தான் நீங்கள் பே பண்ணி தான் டிக்கெட் எடுக்கணும். அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அவுட்டோரும் இருக்குது, இன்டோரும் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபார்ம் மாதிரி அவுட் சைடில் ஃபார்ம் மாதிரி வச்சுருக்குறீங்கன்னா எல்லா விலங்குகளும் அங்கே மயில் எல்லாமே இருக்குது. சின்ன ஆக்களுக்கு ஒரு அண்டர் 5க்கு இதுகளெல்லாம் புதுசு தானே. அவைகளுக்கு போய் பார்க்கும்போது எத்தனை தடவை போய் பார்த்தாலும் அவைகளுக்கு புதுசாக தானே இருக்கணும். அது அவைகளுக்கு இது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வெளியில் போய் பார்க்குறது. இந்த பறவைக்கு இப்போ தான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். அதில் இறைச்சியை காலில் வச்சு கொண்டு இருக்குது. அதை தான் நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டினேன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒட்டகமெல்லாம் அங்கே நின்றது. ஒட்டகம், கங்காரு, மயில், கழுதை, வித்தியாசமான விலங்குகள்லாம் நல்லபடியாக வச்சு பராமரிக்கிறாங்க அங்கே. அதோட இன்டோர் கேமும் இருக்குது, சாஃப்ட் பிளேயும் இருக்குது. வின்டர் டைமில் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறது, சின்னாக்களை வெளியில் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறது. வெளியில் கூட்டிகிட்டு போனாலே அவைகளுக்கு தடுமல் காய்ச்சல்னு வந்து நாங்கள் வேலைக்கு போகலாது. பிறகு இப்படி ஏதாவது ஒரு இடங்களுக்கு கொஞ்சம் நல்ல வெதராக இருக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போனால் அவைகள் வெளியிலையும் போய் விளையாடலாம், உள்ளுக்குள்ளேயும் இருந்து விளையாடலாம். இது அவள் சின்னவ வந்து விளையாடுறா உள்ளுக்குள்ளே. நிறைய பிள்ளைகள் வந்து 2 விளையாடிச்சினா நிறைய பிள்ளைகள் வந்து விளையாண்டாங்க. நல்ல என்ஜாய் பண்ணி விளையாண்டவ. உள்ளுக்குள்ளே இது சறுக்கிற ஸ்லைடிங்குக்கு உள்ளுக்குள்ளே போக பயப்பட்டவ. அப்போ நான் ஒரு இந்த மடியில் வச்சு இருத்தி கொண்டு ஸ்லைடிங் பண்ணி காட்டினேன்னா அதுக்கு பிறகு பயம் இல்லாமல் திருப்பி போய் அதை விளையாட வலிக்கிட்டுட்டா. ஓகே, இது என்டர்டெயின்மெண்டான பிளேஸாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட சின்ன ஆக்கள் இருந்துச்சு நம்ம சொன்ன அண்டர் 5 பெரிய ஆக்களும் போகலாம், பெரிய பிள்ளைகளும் போகலாம், 14 வயசு 15 வயசு பிள்ளைகளும் போகலாம். அவைகளுக்கு அவுட்டோரில் நல்ல கேம்ஸ் இருக்குது. மேபி அது சம்மருக்கு சிலதுகள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, சம்மருக்கு அதெல்லாம் திறந்து விடுவான்னு சொல்லி சொன்னவையல். ஓகே, இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சின்னாக்களை கூட்டிக்கொண்டு அங்கே அவைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, பாய். Why here you are playing? Yeah, you are playing here. Can I go? Next time we go. Can I go? Yeah, next time. Say bye.